லாஸ்ட் ஷார்ட்ஸ்ல இந்த SMD ரீவொர்க் ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த ஹாட் ஹேர்கன் ஸ்டேஷன் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன் கேட்டு நிறைய பேர் அது பண்ணுங்க ப்ரோ இது பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்தது. எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் திங் இன்னைக்கு வந்துட்டு இதை வந்து நம்ம சர்வீஸ் பண்ண போறோம். அது இதுல இருக்கிற பிரச்சனையை நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். எப்படி பண்றோம், இதை வச்சு எதை வச்சு பண்றோம் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் சேனல் நீங்க புதுசா இருக்கீங்க நினைக்கிறேன், மூஞ்ச பார்த்தாலே தெரியுது புதுசு. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ்ல வீட்டுல இருக்கிற இன்னும் நிறைய அப்ளையன்சஸ் நம்ம பிரிச்சு மேலாம் இருக்கும். இந்த வீடியோக்கள் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அதை மறக்காம அமைக்க வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானே ஒரு அமுக்க வைக்கிட்டீங்கன்னா அடுத்து போற வீடியோஸ்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்க பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கறத அப்ப நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் திங் இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற நிறைய எலக்ட்ரானிக் கேஜெட்ல இருக்கிற PCB பாத்தீங்க அப்படின்னா SMD தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு இந்த PCB இருக்கிற அந்த காம்பனெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும், இன்கேஸ் அதை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா சாலரிங் ஏரான்னு வச்சு அந்த காம்பனெண்ட் ரிமூவ் பண்ணிட்டோ இல்லை திருப்பி சாலரிங் பண்றதோ பண்ண முடியாது. அதெல்லாம் ரொம்ப மைனூட்டான காம்பனெண்டா இருக்கும். நம்ம சாலரிங் என்ன கொண்டு போய் வச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த காம்பனெண்ட் அது போக அந்த ட்ராக்குமே இப்போ ஒரு ஒயர் போகுதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒயர் இருக்கு அதே மாதிரி லைக் ஒரு PCBல 2 லைன் போகும். இந்த காம்பனெண்ட் இந்த காம்பனெண்ட் லிங்க் பண்றதுக்கு ஒரு லைன் ஒன்று போகும், ட்ராக்னு சொல்லுவாங்க. அதனால வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா அந்த காம்பனெண்ட் ரிமூவ் பண்றதுக்காக இந்த ஹாட் கன் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இப்போ நீங்க வந்துட்டு பெரிய ஹாட் கன் பார்த்திருப்பீங்க, இங்க வந்துட்டு இந்த ஸ்டிக்கர் ஓட்ட கடையெல்லாம் கையில இவ்வளவு பெருசா வச்சிருப்பாங்க, அது யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ரொம்ப மைனூட்டானது, இதுவே பெருசா தான் இருக்கு. இதுல வந்து சில அட்டாச்மெண்ட்ஸ் வரும். அட்டாச்மெண்ட்ஸ் போட்டீங்க அப்படின்னா நாசில் வந்துட்டு சின்னதா மாத்திக்கலாம். அந்த மாதிரியான அட்டாச்மெண்ட்ஸ் தான் வரும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பெரிய ஐசி நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பெரிய அட்டாச்மெண்ட் போட்டுக்கலாம். சின்ன காம்பனெண்ட் லைக் வந்து இந்த கெப்பாசிட்டர் இப்போ டிரான்சிஸ்டர் இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கும்போது சின்ன அட்டாச்மெண்ட் போட்டுட்டு லைட்டா ஹேர் காட்டணும் அப்படின்னா அப்படியே லைட்டா ஹீட் காட்டணும் அப்படின்னா அதை அப்படியே மெல்ட் பண்ணி அந்த சால்டரிங் வந்து விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துட்டு புதுசு வச்சோ இல்லை அதை சர்வீஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது போக இதுல வந்து இந்த ஏர் ஃப்ளோ இருக்கு, இந்த ஏர் ஃப்ளோவையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த ஹீட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். வந்துட்டு நான் இது எதை வச்சு சர்வீஸ் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா MCல வச்சு நம்ம யூஸ் பண்ண போறோம். இன்னொரு சேனலுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்கு வந்துட்டு இந்த ஏர் பிளர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. வீடியோ ரொம்ப நாளா ஹோல்ட்ல வச்சிருக்காங்க, அந்த வீடியோ பண்ண முடியாம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கு அடுத்து அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போறோம். MCல வந்து கரெக்டா ப்ராப்பரா மிக்ஸ் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா MCல வந்துட்டு இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்களுக்காக சொல்றேன், 2 இருக்கும். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ரெசினா, இது வந்து ஹார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட்னர் தானே, ஹார்ட்னர் அப்படின்ட்டு கருப்பு கலர் களிமா இருக்கு. இதுக்கப்புறம் ஒயிட் கலர் இருக்கு வந்துட்டு ரெசினோட பேஸ். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் சாலிடா இருக்கு, இது கூல் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து வந்துட்டு ரெசினாட்ல இப்போ பண்ணிட்டு இருக்காங்க டிரான்ஸ்பரண்டா. நானுமே இந்த ரெசினாட் பண்ணணுங்கிற ஐடியால இருக்கேன். கொஞ்சம் வீடியோஸ்லாம் கொஞ்சம் ரீச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அது காசு இருந்ததுன்னா அப்படியே வச்சு அதை வச்சு நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம் ஐடியால இருக்கேன். இதை ப்ராப்பரா மிக்ஸ் பண்ணணும். கையில மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கையில நல்லா வாசம் அடிச்சுட்டே இருக்கும். இப்போ வந்து நல்லா முதல்ல வந்து 2 கொஞ்சம் பிட்டு பிட்டா வெட்டிடும். இது ஒரு மாதிரி கிரே கலர்ல வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். One eternity later. இப்போ ஆல்ரெடி வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன், மற்றதெல்லாம் ஓரளவுக்கு ஒர்க்கிங்ல தான் இருக்கு. இருந்தாலும் அதோட சவுண்ட் உங்களுக்கு ஃபீல் பண்றதுக்காக நான் இதை ஆன் பண்றேன். புரியுதா? இது வந்துட்டு இங்க ஒரு பம்ப் இருக்கு, இந்த பம்பில் தான் காற்று வரும். சூடாக வருதுங்க, சூடாக வருது. நம்ம வந்து இப்போதைக்கு ஆஃப் பண்ணிக்கலாம், நான் ரொம்ப ஹீட்டாக. ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற ஸ்க்ரூ எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஆன் பண்ண உடனே ஹீட் ஆயிடுச்சு மக்களே, கையே வைக்க முடியல. சரி இப்போதைக்கு இது இப்போ நமக்கு தேவையில்லை. அதனால் இது என்ன பண்ணலாம்னா இந்த கம்பார்ட்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். MCல போட்டு அமுக்கி வச்சு லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடைசியாக வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்துட்டு இங்கே அட்டாச்மெண்ட் இருக்குது, இதை கழட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சு. இதுதான் வந்து மெயின். அதுக்கப்புறம் இதில் சொன்னதில் ஒரு சென்சார் இருக்குன்ட்டு, இதான் அந்த சென்சார். இதான் வந்துட்டு ஆக்சுவலாக மேக்னெட்டில் வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது. இதில் ஏதோ சின்ன ஒரு ஒர்க்கிங் இருக்குது, பார்த்தா ஏதோ ஃபியூஸ் மாதிரி இருக்குது சென்டரில். இன்னும் டச் ஆகிடுன்னு நினைக்கிறேன். மேக்னெட் கிட்ட வரும்போது டக்குனு 2 ஒட்டிக்கும், அதனால் ஆஃப் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் நம்ம சரி பண்ண போகிறோம். இந்த இடத்துல அந்த மோல்டிங் வந்து அப்படியே இதாகி போச்சு, அது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு. இந்த MCலுமே ரொம்ப ஹீட் ஆகும் நம்ம மோல்டு பண்ண உடனே. இந்த இடத்துல வந்துட்டு அந்த மோல்டு வச்சாச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் MCல வச்சுட்டு உடனே காஞ்சி போயிடும் போல MCல. குளகுலம் ஆயிடுச்சு மக்களே. ஓகே, இப்போ வந்துட்டு இதை இந்த இடத்துல ஓகே, பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் டைட்டாக வச்சு அரைச்சிடலாம். இது வந்து அப்படியே சரி ஓகே. இப்போதைக்கு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நட்டை போட்டு இறுக்கிடுவோம், ஏன்னா கொஞ்சம் காயட்டும். அது நேராக இருக்கிற மாதிரி, ஏன்னா ஃபஸ்ட்டு இதுதான் ஆடிட்டே இருக்கும். இப்போ வந்து இதை ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ ஓகேன்னு நினைக்கிறேன். அது போக இதில் இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைப் வழியாக தான் காற்று வெளியே வருது. ஜஸ்ட் இது கனெக்டிங் பாயிண்ட் தான். இது வந்து ஹீட்டுக்காக, இது வந்து சென்சார் ஆன் அண்ட் ஆஃப். அது போக உள்ள நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. இதுதான் மெயின் வந்து கம்ப்ரெஷர்னு சொல்லாமல் என்ன பேர் இல்லை, பட் இதான் அந்த ஏர் காற்று வெளியே வர்றதுக்கான ஒரு அடிப்படையான விஷயம். இது டேரெக்டாக நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏர் ப்ளோ இதுக்காக நம்ம காற்று வர மாதிரி ஏதாவது செட்டப் வேணும்னா கூட கழட்டி பம்ப் கொடுத்துருக்கானா இந்த பம்பை வந்து வேறு இது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கழட்டிட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த ஒயரு அந்த கம்பார்ட்மெண்ட்டெல்லாம் வந்து டைட் பண்ணிட்டு ஃபைனலாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ இதை போட்டு நட்டை போட்டு இருக்கிறோம். இது வந்து இந்த டியூப்பும் வந்து கரெக்டாக உள்ளே போகும். அதான் இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை. இல்லை போயிடும், கொஞ்சம் ஈஸி தான்.
ஓகே டன். இப்பொழுது கரெக்டாக வந்து சைஸ் வந்து ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா ஹீட்டாக தான் தெரியும். நான் உள்ளே ஏதோ ஒன்று இருக்கு, நிக்ரோமா ஒயர் அது ஒன்று இருக்குது. அந்த ஒயர் வந்து ஹீட் ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு லைக் டேரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போதைக்கு இதை ஆன் பண்ணி அப்புறம் ஏர் ப்ளோயர் மட்டும் வருதான்னு பார்த்துக்கலாம். ஓகே ஹீட் வருது மக்களே. ஒரு சொன்னேன்ல, இதுதான் அந்த அட்டாச்மெண்ட்டு. இந்த அட்டாச்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணி அப்படியே அதை மாட்டி விட்டுலாம். உள்ளே போயிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ண போதும். பெருசாக ஒன்றும் டைட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த காம்பனண்ட் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் பண்ணுறேன், ஹீட் மட்டும் ஆஃப் ஆயிரும், இந்த ஏர் வந்து ஓடும். இதில் இன்னொரு கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குது. அதாவது இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஏர் இருக்குது, இந்த பவர் இருக்குல்ல, இந்த ஏர் வர பம்ப், இந்த பம்ப் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேரக்டாக ஆன் ஆஃப் ஸ்விட்ச்லேயே ஒரு கனெக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த ஆன் போர்ட் பிசிபியில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அது இன்னும் நாங்கள் எதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணல. அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை மட்டும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த சென்சார் ஒர்க் ஆகும். எனக்கு வந்து இந்த பவர் இந்த டெம்பரேச்சருக்கு மட்டும் ஒர்க் ஆகுது. நான் எடுத்தேன் அப்படின்னா டெம்பரேச்சர் மட்டும் வரும். இப்போ நான் வச்சேன் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ஆஃப் ஆயிரும். ஏன்னா ஓவர் ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிற இந்த சின்ன ஒரு மேக்னெட்டிக் கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இது கொஞ்சம் அட்வான்டேஜ். ஏன்னா டக்குனு வைக்கும் போது வந்து நம்ம ஒரு டைம் இதை ஆஃப் பண்ண வேண்டாம்ல, ஆட்டோமேட்டிக்காக டக்குனு ஆஃப் ஆயிரும். அந்த ஒரு ரீசனுக்காக ஃபைனலாக இந்த ஹாட் ஏர் கன் ஸ்டேஷனை வந்து நம்ம ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. பட் இதில் ஒரு மேஜரான ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. பட் அது இப்போதைக்கு எனக்கு பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. காற்று வருது, ஹீட் வருது, காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ண முடியும், அவ்வளோதான், வேலை முடிஞ்சா. பட் இது வந்து ஏர் ஃப்ளோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். பட் அது இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. அதனால நான் சர்வீஸ் பண்ணல. என்ன அதில் முடிஞ்சு போனால் உள்ள அந்த ரெகுலேட் பண்ணுற அந்த மீட்டர் போயிருக்கும். இல்லை அப்படின்னா ஏதாவது சின்ன காம்பனண்ட் எங்கே போயிருக்கு, அதை ஃபுல் போர்டிங் கழட்டி கொஞ்சம் ட்ராக்லாம் செக் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் வேலை இருக்குது. அதனால நான் இன்னும் சர்வீஸ் பண்ணாமல் அப்படியே வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். பட் ஓரளவுக்கு எம்சியில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பட் இதே இந்த ஹேண்டில் தனியாக வாங்கியிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக செலவாயிருக்கும். அது எம்சியில் 10 ரூபாயோட வேலை முடிஞ்சு. அப்கமிங் வீடியோவில் வேணா இந்த ஹாட் கன்னை வச்சு நம்ம இந்த சால்டரிங் அந்த பிசிபி போர்டில் இருந்து டீசால்வ் பண்ணுறது, சால்டரிங் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பெருசாக ஒன்றும் காம்ப்ளிகேட் இல்லை. ஆனால் ஷார்ட்ஸில் கூட உங்களுக்கு நான் கவர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். அப்புறம் உங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.